குட் ஈவினிங் டு ஆல். இது மண்டே ஈவினிங். இட்லிக்கு அரிசி ஊற வச்சுருந்தேன். ஸோ ஈவினிங் போல் நானும் நேத்ராவும் போயிட்டு அரைச்சி வந்திருந்தோம். வீட்டுக்கு ஆப்போசிட்டில் தான் கடை இருக்குது. ஸோ ரொம்ப தூரம் இல்லை, உடனே போய் அரைச்சிட்டு வந்தாச்சு. வந்ததும் கையோடு மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சிட்டேன். நேற்று சண்டே அருண் வீட்டில் இல்லை, ஒரு வேலை விஷயமா வெளில போயிருந்தாங்க. ஸோ அதனால் நான்வெஜ் எதுவும் செய்யலை. ஸோ அதனால் இன்றைக்கி சிக்கன் பிரியாணி கேட்டிருந்தாங்க. ஸோ அதுக்கு தான் ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன். சிக்கன் இன்னும் வாங்கலை. அருண் ஆஃபீஸ் விட்டு வரும்போது வாங்கிட்டு வரேன்னு சொல்லியிருந்தாங்க. கரெக்டாக ஆனியன் வதக்கிட்டே இருக்கும்போது ஒரு 7:30 இருக்கும். அருண் சிக்கனோடு வந்தாச்சு. ஒரு 1/2 kg அருண் சிக்கன் வாங்கிட்டு வந்திருந்தாங்க. அது ஒரு நைட் டைம்ன்றதால கொஞ்சமாக தான் சிக்கன் பிரியாணி பண்ணியிருந்தேன். ஒரு 1/4 kg மட்டும் போட்டு சிக்கன் பிரியாணி ரெடி பண்ணியாச்சு. இன்னொரு 1/4 kg வாஷ் பண்ணி எடுத்து வச்சிட்டேன். நாளைக்கு மார்னிங் இட்லி கூட சிக்கன் கிரேவி எட் பண்ணிக்கலான்னு சொல்லிட்டு இந்த சிக்கன் பிரியாணி ரெசிபியை யூஸ்ஃபுல்லாக பண்ணுற அதே மெத்தட் தான். ஸோ அதனால தான் ரெசிபி எதுவும் ஷேர் பண்ணலை. ஸோ அரிசி சேர்த்துட்டு ஒரு 2 விசில் இருக்குன்னா பிரியாணி ரெடி. ஸோ சூப்பராக டின்னரும் சாப்பிட்டாச்சு. ஆல் தான் கேஸ், பாய்.